அப்போஸ்தலர் 1:8 வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய இந்த வசனத்துக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். இது உன்னதமான தேவனுடைய வசனம். இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு விலக்கி கற்றுத்தாரும், எங்களோடு பேசும். இந்த வசனத்தினுள்ள சகல அர்த்தங்களையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். அதனுடைய மகிமை எல்லாம் கர்த்தருக்குரியது. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 வசனம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆமென் உயிர்த்தெழுந்த பின்பு, இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு ஸ்தோத்திரம், சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. பைபிள் வசனம் எல்லாமே கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறது. கடவுளுடைய ஆவியினால் ஏவப்பட்டு தீர்க்கதரிசிகள் எழுதின ஒரு வசனம். இந்த வசனத்துக்கு நடுங்குறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார் சீசர்களை பார்த்து, அதாவது வானத்துக்கு பரமேறுவதற்கு முன்னே ஒரு முக்கியமான ஒரு சில காரியங்களை சீசர்களிடத்திலே சொல்லுகிறார். மேலே இப்படி உஸ்ஸன்னு போகிறாரு, ஆனால் அதற்கு முன்னே சில முக்கியமான வார்த்தைகளை சீசர்களுக்கு சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது ஆமென் நீங்கள் பலன் அடைந்து, அல்லேலூயா, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால், சோத்ரா, அவர்கள் தேவனுக்கு ஒரு சாட்சியாய் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவிக்கிற ஒரு தேவன். அவர் அற்புதமான ஒரு தேவன். அவர் அடையாளங்களை அதிசயங்களை செய்வார் என்பதற்கெல்லாம் நிறைய சாட்சிகள் நீங்கள் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறும்போது முதலாவது எருசலேமில், அப்படின்னா சொந்த ஊரு. அல்லேலூயா. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும், ஆமென், ஸ்தோத்திரம். யூதேயா என்றால் ஆமென் சுத்தி இருக்கிற ஒரு தேசம். அல்லேலூயா. யூதேயா தேசம். ஆமென். அல்லேலூயா. அடுத்து சமாரியா, அப்படின்னா புறஜாதிகள் வாழுகிற, ஆமென், ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லாத ஒரு ஊர் சமாரியா, புறஜாதிகள் தேசம். ஆமென். சமாரியாவிலும் அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் கடைசி பரியந்தமும், அல்லேலூயா, எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு குடும்பத்தை குறித்து ஆமென் நிறைய பேர் சாட்சி சொல்லுகிறாங்க. ஆனால் அவங்க ஒரு சபையில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு நல்ல வாழ்க்கை, அமைதியான ஒரு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. அந்த குடும்பத்தை குறித்து எங்கெல்லாம் இருந்து ஆமென் ஃபோன் பண்ணுறாங்க, சென்னையிலேருந்து சொல்கிறாங்க, பல ஊர்களிலிருந்து. அவங்க ஒரு நல்ல குடும்பம், அவங்க ஒரு சாட்சியான குடும்பம். நம்ம நினைப்போம், நம்ம ஊரில் மாத்திரம்தான் நம்ம ஆமென் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறோம்னு சில பேர் நினைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல வாழ்கிற வாழ்க்கை, நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிற வாழ்க்கை, அல்லேலூயா, அது அப்படியே சில காலங்கள் அது பரவும். ஆமென். அது மாவட்டத்துக்கு போகும், அது ஒரு தேசத்துக்கு போகும், அது ஒரு மாநிலத்துக்கு முழுவதுக்கு போகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே மாதிரி நீங்கள் சாட்சி இல்லாம வாழ்றதும் நீங்க அநேக இடத்துக்கு போகும். அல்லேலூயா. அந்த குடும்பமா அது ஒரு சாட்சி இல்லாத குடும்பம். ஆக தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நீங்கள் எனக்கு ஒரு சாட்சிகள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. ஆனால் ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போதுதான்
நீங்கள் இந்த மாதிரி ஆமென் சொந்த ஊரிலும் சொந்த மாவட்டத்திலும் சொந்த மாநிலத்திலும் ஆமென் புறஜாதிகள் வாழுகிற தேசத்திலும் அப்புறம் உலகம் முழுவதுக்கும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு ஒரு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் விசேஷமாய் சொல்லுவதே பரிசுத்த ஆவி உங்க மேல வரணும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ளும் பொழுது கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார் அவருடைய பிள்ளைகளாக. ஆனால் நாம் சாட்சியாய் வாழுவதற்கு நமக்கு ஒன்று தேவை. அது உன்னதத்திலிருந்து வருகிற ஒரு பலன், ஒரு பவர், ஒரு பரிசுத்த ஆவியினுடைய ஒரு வல்லமை. அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை நாம் பெற வேண்டும். ஆமென். அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலனை நாம் பெறும் பொழுது அல்லேலூயா, அது அந்த ஆவியானவர் நம்மளோடு பேசுவார், நம்மை உணர்த்துவார். அவருக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஒரு நல்ல வாழ்க்கை வாழுகிற ஒரு குடும்பமாக மாற்றப்படும். அல்லேலூயா. ஒரு நல்ல குடும்பம் சொல்றது ஒரே நாள்ல நடக்க போறதில்ல. நீ ஆமென், உனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து அந்த அஸ்திவாரத்தை நீ போட வேண்டும். ஆமென். ஒரு கொஞ்ச காலம் அப்படி நடிச்சிட்டு ஒரு கொஞ்ச காலம் அதே மாதிரி மற்ற மாதிரி நடிக்கிறதல்ல. நீ விவரம் தெரிஞ்சதுல இருந்து அந்த அஸ்திவாரத்தை போட்டு கொண்டு வர வேண்டும். அதுதான் உன்னுடைய குடும்பத்துக்கு ஆமென் ஒரு சாட்சியாக மாறும். அல்லேலூயா. ஆனால் அதற்கு முக்கிய தேவை பரிசுத்த ஆவியினுடைய ஒரு அபிஷேகம். ஆண்டவர் ஒரு வலியுறுத்துறதுன்னா சீசர்களுக்கு உயிர்த்தெழுந்து ஆண்டவர் பரமேறுவதற்கு முன்பதாக ஆவி பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து அல்லேலூயா எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். லூக்கா 24:47 வாசிப்போம். லூக்கா 24. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பெலனால் கற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தனியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றியும் மனம் திரும்புதலும். இது உயிர்த்தெழுந்து இயேசு சீஷர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்க கீழே 51 பார்க்கும்போது அவர் வானத்துக்கு எழுந்தருளி போகிறார். ஆனா 47 சீஷர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எல்லாரும் பைபிள் வசனத்தை பாருங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து சீஷர்களோடு 40 நாளாய் பேசி கொண்டிருந்தார். 40 நாளா பூமியில இருந்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. கிறிஸ்தவம் என்பது ஸ்தோத்திர இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு என்பது ஒரு மூலையிலேயே நடந்து முடிஞ்சு போற ஒரு காரியம் அல்ல. ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், எருசலேமில் தொடங்கி அல்லேலூயா எருசலேமில் தொடங்கி ஆமென் அது ஸ்தோத்திரா அது ராம்நாடுக்கு வரணும், ஆமென் சென்னைக்கு வரணும், தமிழ்நாட்டுக்கு வரணும், அமெரிக்காவுக்கு வரணும். அது பூமியின் கடைசி பரியந்தமும் ஆமென் பாவ மன்னிப்பு மனம் திரும்புதலும் எருசலேமில் தொடங்கி அல்லேலூயா ஆமென் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி. ஏன் ஆண்டவர் இந்த ரெண்டையும் முக்கியமா சொல்லுகிறார்? மனம் திரும்புதலும் ஆமென் பாவ மன்னிப்பும். கிறிஸ்தவத்தில் ஒரு ஆமென் ரொம்ப ஒரு அஸ்திவாரமான ஒரு காரியம் ஆமென் மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு. அல்லேலூயா. ஒரு ஏனோ தானோ என்று வாழ்க்கையல்ல கிறிஸ்தவம் என்பது. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு எருசலேம் தொடங்கி அல்லேலூயா எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கு. ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, அல்லேலூயா ஸ்தோத்திரம், தங்கச்சி படத்துல மாத்திரம் அல்ல, ஆமென் பூமியின் கடைசி பரியந்தம் சகல தேசத்தாருக்கும் சகல மக்களுக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்கும் அவர்தான் ராஜாவா இருக்கிறார்.
அல்லேலூயா. உலகத்தை படைத்த தேவன் அவர்தான். அவர் ராஜாதி ராஜா, அவரே சர்வத்துக்கும் தேவன். ஆமென். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கு அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியதே. உங்களால் ஒரு ஹேண்ட் மைக் எடுத்து ரோட்டில் நின்று பிரசங்கிக்க முடியலைனாலும் நீங்கள் பார்க்குறவங்கள நீங்கள் பிடிச்சு அவங்க கையை பிடிச்சு இயேசுவை பற்றி சொல்லுங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் பாவம் இருக்குது, அந்த பாவம் தான் உனக்கு நன்மையை கொண்டு வராமல் தடுக்கிறது. அந்த பாவத்தை நீ ஏசப்பாட்ட வந்து நீ அறிக்கை பண்ணு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் ஒரு நாள் எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். என்னுடைய மனைவியோடு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். சில ஆசீர்வாதங்களை சில சாத்தான் தடுக்கிறான். அல்லேலூயா. சில சத்துருடைய வல்லமைகள் தடுக்கிறது. அல்லேலூயா. ஆமென். சில மனிதர்களும் அதோடு சேர்ந்து உனக்கு விரோதமாக சில ஆசீர்வாதங்களை தடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்படி நாங்கள் புதன்கிழமை நானும் மனைவி பிள்ளைகள் காலையில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் செய்கிறோம். அந்த ஜெபத்தில் என்னென்னலாம் செய்தோம் தெரியுமா? எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தோம், எங்களுடைய தகப்பனார் பாவத்தை அறிக்கை செய்தோம், எங்களுடைய முற்பிதாக்கள் செய்த பாவத்தை அறிக்கை செய்தோம். பிள்ளைகள் ரகசியமா அவங்களுடைய பலவீனங்கள் ஏதாவது ஒன்று நடக்கலாம், அந்த பாவத்தை நாங்கள் அறிக்கை செய்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா என்று நாங்கள் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தில் அப்படி ஆண்டவர் சமூகத்தில் இரத்தத்தால் கழுவி சுத்திகரிப்புக்குள்ள வந்து இப்போ ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவர் அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாவ மன்னிப்பு மனம் திரும்புதலோ ரொம்ப முக்கியமானது. தன்னிடத்திலே ஒருவன் பாவம் இல்லை என்று சொல்லுவானானால் அவன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஒருவன் தன்னிடத்திலே பாவம் இல்லை என்று நினைப்பான் என்றால் அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுகிறான் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாவம் மன்னிப்பு மனம் திரும்புதலும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. ஒரு சபை என்று சொன்னால் அந்த சபையிலே பாவ மன்னிப்பை பிரசங்கிக்கணும், மனம் திரும்புதலை பிரசங்கிக்கணும். ஆண்டவர் முதலாவது சொன்ன வார்த்தை மனம் திரும்புங்கள், அப்பொழுது பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வரும். மனம் திரும்பணும். அல்லேலூயா. நீ போற பாதை தான் நேர்மையான பாதை, நல்ல பாதை என்று நினைக்காத. அதுல என்ன பிரச்சனை இருக்கிறது, அதுல என்ன பாவம் இருக்கிறது, என்னத்தை நம்ம சம்பாதிக்கிறோம், என்ன பாவத்தை சம்பாதிக்கிறோம், பிள்ளைகளுக்கு என்ன சாபங்களை சம்பாதிக்க வைக்கிறோம் என்று நீ யோசிக்க வேண்டும். மனம் திரும்பணும். அல்லேலூயா. மனம் திரும்பும் பொழுதுதான் கடவுள் நமக்கு பக்கத்தில் வருவார். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வரும். ஆமென். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் அல்லேலூயா நீ கூப்பிடுவாய், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அந்த வசனத்தை வாசிங்க யாராவது எடுத்து. அவன் அவ்வளவு பக்கத்தில் அவர் இருப்பாரா? அல்லேலூயா. அவன் ஏசாயா 58வது அதிகாரத்தில் வாசிங்க. அந்த ஜெபத்துக்கு வந்தவங்க வசனம் சொல்லுங்க. ஏசாயா 58:9 வாசிங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். பாருங்க, போதும் பாருங்க. இதோ நீ கூப்பிடுவாய், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவாரா? அவன் உன் பக்கத்துல தான் நான் இருக்கிறேன். நீ மனம் திரும்பி இருக்கிற, உன் பாவத்தை நீ அறிக்கை பண்ணிருக்கிற, பரலோக ராஜ்யம் உன் பக்கத்தில் வந்திருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீ சத்தமிட்டு கூப்பிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடவுள் உங்களுக்கு தூரத்தில் இருக்காரா? அப்படின்னா நீங்க மனம் திரும்ப வேண்டி இருக்குது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், பாவ மன்னிப்பு மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. எனக்கு 100க்கு 100 ஆமென் நிச்சயமா எனக்கு தெரியும், ஒரு குடும்பத்தில் ஆசீர்வாதம் வராமல் இருக்கிறது. பாவம் தான் தடை செய்கிறது. அல்லேலூயா. பாவத்தை நாம் அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. பாவம் தான் நமக்கு நன்மையை கொண்டு வராமல் தடுக்கிறது.
பாவம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வராமல் தடுக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள். நீங்க ஆண்டவர் திரும்பவும் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 1:8 சொன்னது போல இவைகளுக்கெல்லாம் நீங்கள் சாட்சிகளா இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால். ஆமென். எல்லா மனுஷன் மேல விழுந்த கடமை. ஆமென். ஒருவன் சத்தியத்தில் நடக்க விரும்பினால், பரிசுத்தமா வாழ விரும்பினால், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ விரும்பினால், அவன் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்பட வேண்டும் என்று ஏங்குகிற ஒரு ஏக்கம் இருதயத்திலே இருக்கணும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வரும் பலனால். ஆமென். நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், அல்லேலூயா, தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் நகரத்தில் இருங்கள். நீங்க ஊழியம் செய்ய போக கூடாது. இந்த அபிஷேகத்தை பெற்றுட்டு நீங்க போங்க. உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்க நிரப்பப்பட்ட பின்னாடி நீங்க போங்க. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த உலகத்தில் நிறைய அசுத்த ஆவிகள் இருக்கிறது. இந்த உலகத்தில் நீ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீ ஜெயமா வாழ முடியாது. நிறைய உலகத்தில் அசுத்த ஆவிகள் இருக்கிறது. அந்த ஆவியெல்லாம் எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆவி உனக்கு தேவை. அது தேவனுடைய ஆவி. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி உம்மேல் வரும்போது நீ பலனடைவாய். அல்லேலூயா. ஒரு அபிஷேகம் நமக்கு தேவை. அல்லேலூயா. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஒன்று நல்ல தெரிந்து கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பதை கர்த்தர் 100க்கு 100 விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு எத்தனையோ துன்மார்க்கர்கள் எழும்பலாம். ஆனா நீ ஜெபத்தில் அவைகள்லாம் முறியடிக்க வேண்டும். கர்த்தர் அவர்களை கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டான். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் ஆசீர்வதிச்சுட்டு பரலோகத்துக்கு போறார். நம்முடைய ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தின் தகப்பன். உன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நீங்கள் குடும்பமா ஜெபம் பண்ணும்போது ஒன்று சொல்லணும், இந்த நேரம் ஒரு வெற்றியின் நேரம், இந்த நேரம் ஒரு ஆசீர்வாதத்தின் நேரம், இந்த நேரம் பரலோகத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் இறங்கி வருகிற ஒரு நேரம். அல்லேலூயா. மோன்சி லாசர்ஸ் ஒரு நேரம் சொல்லுகிறாரு, இது ஒரு அற்புதத்தின் நேரம். ஆமென். நம்முடைய தேவனை ஏதோ ஒரு பலவீனமான ஒரு தெய்வம் என்று நினைக்காத. உனக்கு ஒரு அற்புதத்தின் நேரத்தை வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்யறதுக்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறார். நீ எப்படி ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. இந்த நேரம் ஒரு அற்புதத்தின் நேரம். சும்மா ஜெபம் பண்ணாம ஒண்ணுமே கிடைக்காது. என்னை பொறுத்தளவுக்கு நானே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், தனி ஜெபம் பண்றேன், டெய்லி தனி ஜெபம் பண்றேன், பைபிள் படிக்கிறேன். ஆனா இந்த மாதிரி குடும்ப ஜெபத்துல ஒரு யுத்த பிரேயர்ல தான் நிறைய மாற்றங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. ஒரு அரை மணி நேரம் ஜெபம் இல்ல, 1 மணி நேரம் ஜெபம் இல்ல, 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், அப்படி நீண்ட ஜெபத்துல தான் சாத்தானுடைய வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, உன் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆதலால் நீங்கள் விழித்திருங்கள். ஆமென். நீங்கள் விழித்திருங்கள். அப்படின்னா ஜெபத்துல விழித்திருங்கள். அல்லேலூயா. சோத்ரம். தேவனுடைய பிள்ளையே, அவன் ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். ஆனால் நிறைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, நீ ஒரு யுத்த ஜெபத்தில் போகும் பொழுது உடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9 - 15 வரை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய்,
உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். ஆமென். பாருங்க, இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது ஒரு எலியா என்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன், அவனும் ஒரு தீர்க்கதரிசி தான் எலியா. ஆனா அவனிடத்திலே வேலை பார்த்த ஒரு எலிசா என்கிற ஒரு மனிதன், எலியாவுக்கு தண்ணீர் வார்த்த, கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. அப்படின்னா இந்த எலிசா என்ன செய்திருக்கிறார் என்றால், எலியா சாப்பிடும் பொழுது சோறு போட்டு கொடுக்கிறது, தண்ணி வார்த்து வைக்கிறது, அவருக்கு அவருக்கு பணிவிடை செய்கிற ஒரு வேலை. ரொம்ப வருஷமா எலிசா எலியாவுக்கு பணிவிடை செய்திருக்கிறார். எலிசா எலியாவுக்கு ரொம்ப வருஷமா பணிவிடை செய்திருக்கிறார். ஆண்டவர் அவரை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார் எலியாவை. எலிசாவுக்கு எலியா சம்பளம் கொடுக்கவில்லை. கடவுளுடைய வார்த்தையின்படி எலிசா எலியாவோடையே பணிவிடை செய்கிறார். ஆனா ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நேரம் வருகிறது. சோதரா, வானத்தில் இருந்து ஒரு அக்கினி குதிரை, அக்கினி ரதம் சுழல் காற்றுல இறங்கி வருது. எலியா அந்த ரதத்தில், அக்கினி குதிரையும் அக்கினி ரதத்தில் ஏறி அந்த தீயில, அந்த சுழல் காற்றுல வானத்துக்கு போகிறார். இப்போ அந்த எலிசாவை பார்த்து எலியா கேட்கிறா, ரொம்ப வருஷமா எனக்கு தொண்டு செய்த உனக்கு நான் சம்பளம்லாம் ஒன்று தரல, அல்லேலூயா. ஆனால் நான் ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறா, உனக்கு என்ன வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இன்னைக்கு இந்த உலகத்தில் உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அல்லேலூயா, எனக்கு ஏதாவது ஒரு 2 கோடியை எழுதி வைங்க, அல்லேலூயா, இல்லைன்னா அந்த நிலத்தை எழுதி வைங்க, அந்த சொத்தை எழுதி வைங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் எலிசா கேட்குறான், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உம்மிடத்தில் உள்ள ஒரு ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும் என்று கேட்குறான். அந்த மாதிரி ஒரு ஆசை எனக்கெல்லாம் ரொம்ப இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து 2 ரெட்டிப்பான ஒரு ஆவியின் வரத்தை தாங்க ஆண்டவரே, அல்லேலூயா. ஆகவே எலிசா கேட்கிறான், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். ஆக தேவ பிள்ளைகளே, எலிசா செத்தவங்களை உயிரோடு எழுப்பினான். ஒரு வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாய் உலகத்தில் வாழ்ந்தான். எலிசா இறந்து மண்ணுக்கு கீழே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான். இஸ்ரவேலர்கள் இன்னொரு யாரோ ஒருத்தர் செத்தவனை கூட்டிட்டு போய், செத்தவனை தூக்கிட்டு போய் இந்த எலிசாவுடைய கல்லறைக்கு பக்கத்தில் பள்ளம் தோண்டி, ஸ்தோத்திரா, இந்த ஒரு இஸ்ரவேலனை பிதைக்கும் பொழுது எலிசாவுடைய எலும்பு, பூமியில இருந்த எலும்புல இந்த செத்த மனுஷனுடைய பாடி தொட்டுட்டு, அடக்கம் பண்ண போறவன் அவனை பாடிய எலிசா கல்லறை பக்கத்தில் குழி தோன்றாங்க. ஆனால் எலிசாவுடைய எலும்பு இந்த அடக்கம் பண்ண போற பாடியில டச் ஆயிருச்சு. அடக்கம் பண்ண செத்த கொண்டு வந்த பாடி உயிரோட வந்துட்டு, அப்ப மண்ணுக்குள்ள பிதஞ்சிருந்தாலும் என்ன இருக்குது எலும்புல? அபிஷேகம் வல்லமா அந்த எலும்புல இருக்குது. ஓ, என்ன அபிஷேகம்! அல்லேலூயா. இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஒரு பரிசுத்தவான் இறந்த பின்னாடி கதை முடிஞ்சுன்னு நினைக்கிறோமா? கதை முடியலை. அல்லேலூயா. உள்ளேயுமே எலும்புல தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. எலிசாவுடைய எலும்புலையும் அபிஷேக தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு தான் எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் எனக்கு கிடைக்கணும், வேணும் அப்படின்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நான் அப்படி எலும்புல அபிஷேகம் இருக்குன்னு சொன்னதுனால எலிசா கல்லறையில் போய் கும்பிடலாமா? கும்பிடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் எங்கே போகிறாங்க? கல்லறை திருவிழா. கொலைக்காட்டை சுடுறது, அப்புறம் என்னென்னமோ சுட்டு கொண்டு போகிறது. யாருக்கு? ஆத்துமாக்கள் வந்து சாப்பிடுவாங்களா? கோவாவுக்கா? ஆமாம், அங்கே ஒருத்தர் சௌரியார் இந்த இறந்த ஒரு சடலம் அப்படி இருக்குதான். அது கந்த வர்க்கங்களையும் நிறைய பிசின் தைலங்களையும் உடம்புல பூசினா உடம்பு அப்படி இருக்கும். நீங்கள் பாருங்கள் பைபிளில், அல்லேலூயா, அந்த காலத்தில் உள்ள கந்த வர்க்கங்களை பிசின் தைலங்களை உடம்புல பூசினா இன்னைக்கும் உடம்பு கெட்டு போகாமல் இருக்கும்.
அல்லேலூயா. எத்தனை வருஷமும் கெட்டு போகாமல் இருக்கிற தைலம் இருக்குது, அதை பூசினா அப்படியே இருக்கும். அதே மாதிரி அந்த சரீரத்தை பூசி வச்சிருக்கிறார். அது ஒரு அற்புதம்லாம் கிடையாது. அல்லேலூயா. இந்த பிசிரிசியில் போய் பாருங்க. அல்லேலூயா. செத்த குழந்தைய இன்றைக்கு தண்ணி பாட்டிலுக்குள்ளே வச்சு அப்படியே வச்சிருக்கிறாங்க. அது ஒரு திரவத்துக்குள்ளே ஒரு குழந்தைய கருவில் இருந்து அந்த இறந்த குழந்தைய ஏதோ தண்ணிக்குள்ளே வச்சிருக்கிறாங்க, ஒரு ஆராய்ச்சிக்காக வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. எலும்புகளை தனியாக வச்சிருக்கிறாங்க, அப்படியே இறந்த குழந்தைய அப்படியே வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு திரவத்துக்குள்ள பாட்டலுக்குள்ள போட்டு அப்படியே வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆக எலிசாவுடைய கல்லறையை போய் நம்ம வணங்கக்கூடாது. ஆனாலும் அந்த எலும்புகளிலேயும் ஆண்டவருடைய வல்லமை பூமிக்குள்ள இருந்தாலும் இருக்கிறது. ஆகவே எவ்வளவு முக்கியமானது பரிசுத்த ஆவியினுடைய ஒரு அபிஷேகம். இந்த ஆவியானவர் யாமையும் சும்மா நமக்கு வரமாட்டார். நம்ம ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாய் வாழும் பொழுது நமக்குள்ளே வந்து தங்கி விடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு எலியா சொல்லுகிறான், அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதம் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்தான். அவனுடைய ட்ரெஸ்ஸை அவன் கிழித்தான். அது எதுக்கு தெரியுமா? வேதனை தாங்க முடியாமல் அந்த காலத்தில் அப்படி தான் செய்கிறது இஸ்ரவேலர்கள். தன்னோட ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிடுவாங்க. அல்லேலூயா. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, இப்போ திடீர்னு எலியா மறைஞ்சு போயிட்டாரு. பூமியில் அவன் பாட்ட கத்தி புலம்புறான். ஐயோ, எலியாவை காணோம் சொல்லி அழுகிறான் எலிசா. ஆனால் ஒன்று நடக்கிறது. மேலே போகிற எலியா அவன் தோளில் போட்டிருந்த ஒரு பெரிய சால்வை அங்கிருந்து மேலிருந்து கீழே வருகிறது. அல்லேலூயா. ஆடி ஆடி காத்துல வருது. ஆமென். இதை ஓடி போய் அந்த ட்ரெஸ்ஸை போய் அவன் மேலே இருந்து அந்த சால்வை போய் எடுக்கிறான். அந்த சால்வையை கையில் எடுத்த பொழுது அந்த சால்வையில் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த சால்வையை கையில் பிடிக்கும் போதே அவன் உடம்புல ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிறது. அபிஷேகம் அவன் மேலே இறங்குறது. அல்லேலூயா. அந்த சால்வை எடுத்துட்டு போய் யோர்தான் நதி கரையில் போய் நின்றான். ஆமென். எலியாவும் எலிசாவோட ஆமென் இந்த யோர்தான எலியா துண்டை வச்சு அடிக்கும் பொழுது பெரிய புரண்டு ஓடி வந்த நதி அப்படியே ரெண்டா பிரிஞ்சிருச்சு. உடனே எலியாவும் எலிசாவும் ஆமென் அக்கறைப்பட்டு இங்கிட்டு வந்துட்டு திரும்ப அந்த யோர்தானை தாண்டி இங்கிட்டு வரணும். ஏன்? யோர்தானுக்கு அங்கிட்டு அது வேற தேசம். இப்போ திரும்ப யோர்தான எலிசா கடக்கணும். இந்த சால்வையை எடுத்து திரும்ப யோர்தான அடிச்சா ரெண்டா பொளந்துருச்சு. அல்லேலூயா. அப்படியே இந்த கரைக்கு வந்தா. அல்லேலூயா. சோத்ராம். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, அல்லேலூயா, இதோ உமது அடியாரோட 50 பலவான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களின் ஒன்றின் மேலேயாகிலும் பள்ளத்தாக்கில் ஒன்றில் மேலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். திரும்ப சலித்து கொண்டே கேட்டாங்க, போங்கன்னு சொன்னா திரும்ப காணாம வந்துட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எலியாவின் மேலிருந்த ஆவியானவர் எலிசா மேல வந்து தங்கினார். அல்லேலூயா. இந்த ஆவியை பெற்று வரும்போது ஒரு ஸ்தோத்திரம் ஒரு 40 பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், விளையாடுற பிள்ளைகள் எலிசாவை பார்த்து மொட்டைத்தலையா அப்படி சொன்னாங்க. அல்லேலூயா. கிண்டல் பண்ணாங்களாம். ஆமென். உடனே எலிசா சொன்னானா, கர்த்தருடைய நாமத்தில் அந்த பிள்ளைகளை 40 பிள்ளைகள் ஆமென் சபித்தானா. ஆமென். காட்டில் இருந்து என்ன வந்தது? கரடி வந்து இந்த 40 பிள்ளைகளையும் பீறி போட்டதா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாராவது ஒருத்தவங்க கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தா
அவங்கள மதிக்கணும், அவங்கள கிண்டல் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க தாவீதை பாருங்க, சவுல் ஒரு நாள் அபிஷேகம் பெற்றிருந்தார். ஆனா சவுல் தாவீதை கொல்ல தேடுகிறார். ஆனாலும் கர்த்தர் 2 தடவை தாவீது கையிலே சவுல் ராஜாவை ஒப்பு கொடுக்கிறார். தாவீது சொல்லுகிறார், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே, அவர் மேல் கை ஓற்று குற்றமில்லாமல் போறவன் யார்? அல்லேலூயா. அபிஷேகம் ஒரு நாள் பெற்றிருந்த சவுல் ராஜா, ஆனால் அந்த அபிஷேகத்துக்கு தாவீது பயப்படுகிறார். அப்படி ஒரு பயம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அபிஷேகம் ஆமென் சோதரா ஆமென் எலிசாவின் மேல் வந்தது. 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19 - 22 வரை வாசிப்போம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன், இது ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதிலே சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. ஹல்லேலூயா. பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரா ஆமென். அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து, ஐயா இந்த ஊரு வாழ்றதுக்கு நல்லா இருக்குது, ஆனா குடியிருக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் இல்லை, இந்த இடத்துக்குள்ள நிறைய உப்பு தண்ணி இருக்குது. ஆமென். அந்த பட்டணத்து மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அவன் சொன்னா, ஒரு புதுசா ஒரு ஊத்து தோண்டி அதுல இருந்து கொஞ்சம் ஆமீன் ஒரு செம்புல தண்ணி வாத்துட்டு வாங்க, அந்த தண்ணியில நான் ஜெபம் பண்ணி தர்றேன், அந்த தண்ணியை கொண்டு போய் அந்த ஊத்துல ஊத்துங்க. இன்றைக்கும் அந்த ஊத்த யூடியூப்ல காமிக்கிறாங்க. இதுதான் எலிசா ஆரோக்கியமாக்கின தண்ணி. இன்றைக்கும் அந்த தண்ணி நல்ல தண்ணியா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் ஆமென். அடுத்து அவன் என்ன செய்கிறான் என்றால், மனிதர்கள் வாழ்வதற்கு குடியிருப்புகளை திருத்துகிறான். அல்லேலூயா. மனிதர்கள் வாழுவதற்கு உண்டான ஆசீர்வாதத்தை அபிஷேகம் பெற்ற மனிதன் மேல் ஆண்டவர் வைக்கிறார். கசப்பான தண்ணியை ஆமென் ஆரோக்கியமான தண்ணீராய் மாற்றுகிறார். அந்த உப்பான தண்ணியை குடிச்சிட்டு ஆமென் அதுல நிறைய பேர் செத்து இருக்கிறாங்க. அதனாலதான் அவன் எலிசா சொல்லுகிறான், இனி ஒரு சாவு வராது, நிலப்பாலும் இராது என்று சொல்லி இந்த தண்ணியை கொண்டு போய் அந்த ஊத்துல ஊத்துங்கன்னு சொல்லுகிறார். அப்ப ஒரு மனிதன் அபிஷேகம் பெற்றிருந்தா அந்த உங்க குடும்பம் மட்டும் வாழாது, இன்னும் அநேக குடும்பங்கள் வாழும். அல்லேலூயா. ஒரு அபிஷேகம் பெற்றவன் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன்ல, உங்க குடும்பமும் வாழு, இன்னும் அநேகர் குடும்பத்தை நீங்க வாழ வைப்பீங்க. உங்களுக்குள்ள அபிஷேகம் இல்லைன்னா உங்க குடும்பமும் வாழாது, நீங்களும் அநேகரை வாழ விட மாட்டீங்க. ஏன்? பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது நீ பலனடைந்து நீ எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் சாட்சியா இல்லை என்றால் மற்றவர்களையும் நீங்கள் கெடுப்பீர்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அப்போ எலிசா மேல வந்த அபிஷேகம் ஆமென் அவனுக்கு ஆசீர்வாதமா மாறுது. அநேக ஊர் மக்கள் வாழ்வதற்கு அது ஆதாரமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் அந்த அபிஷேகம் ஒரு சாதாரணமானதல்ல, அது மேன்மையானது. அது ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். எனக்கு அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே, ஆவியின் வல்லமையை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். கிருபைகளை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எலிசா ஆமென் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு நல்ல குடி தண்ணீரை ஆசீர்வதித்து ஆமென் ஏற்படுத்தி கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்படி என்றால் இந்த அபிஷேகம் எவ்வளவு முக்கியமானது. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நாம் அபிஷேகம் பெற்றிருக்கணும். ஹல்லேலூயா. ஆவியின் வல்லமையை நம்ம பெற்றிருக்கணும். ஆவியானவர் நமக்குள்ளே வாழணும். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மளோடு பேசணும். பரிசுத்த ஆவியானவர் ஆமென் ஆண்டவர் உயிர் தெழுந்த பின்னாடி அம்மை சீசர்கள் மேல ஊதி
பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு வசனம் இருக்கிறது. அவங்க மேல் ஆண்டவர் ஊதினார். அல்லேலூயா. நீங்க பெறுகிற ஒரு அபிஷேகம் உங்க குடும்பமும் ஆசீர்வாதமா மாறும். நீங்க அநேக குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா மாறுவீங்க. அல்லேலூயா. உங்களால நிறைய குடும்பங்கள் நன்மை பெறும். நீங்க நிறைய குடும்பங்களுக்கு உதவி செய்கிறவங்களாக மாறுவீங்க. அல்லேலூயா. உங்க குடும்பத்தின் மூலமாக நிறைய குடும்பங்கள் ஆமென் ஆசீர்வாதமா வாழ வைப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அப்படி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 61 அதிகாரம், ஏசாயா 61:1 வாசிப்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்களுதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிகட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்திருத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆமென், இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இயேசு இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது, ஸ்தோத்திர, பிறந்து அவர் ஊழியம் செய்யும் பொழுது, ஆமென், முதல் வசனத்தை இந்த பகுதியை தான் எடுத்து ஒரு எருசலேமில் ஒரு ஆலயத்தில் எடுத்து வாசித்தார். ஆமென். லூக்கா 4 அது எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இந்த வசனத்தை தான் முதலாவது எடுத்து வாசிச்சுட்டு, இன்றைய தினம் இந்த வசனம் உங்கள் நிமித்தமா நிறைவேறிற்று என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆண்டவர் மேல ஆமென் ஆவியானவர் இறங்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதுக்காக ஆவியானவர் நம்ம மேல இறங்கி இருக்கிறார்? இயேசு மேலே இறங்குறவரும் அதே காரியத்தை தான் செய்கிறார், நம்ம மேலே இறங்குறவரும் அதே காரியத்தை தான் செய்கிறார். இப்போ ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எதற்காக? கர்த்தருடைய ஊழியத்துக்காக, அவருடைய வேலைக்காக. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆவியானவர் எதுக்கு என் மேல வந்தாரா? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். நம்ம மேல வருகிற ஒரு அபிஷேகம் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. எத்தனை நாளா கஷ்டப்படுறவங்கள பார்த்துட்டு கண்டுக்கிறாம போவீங்க? கஷ்டப்படுறவங்கள பார்த்து வாடாங்க, எதுக்குடா கஷ்டப்படுற? அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நீ தேடு. ஆமென். எத்தனை நாளா சொல்லாமலே போவீங்க? ஆமென். உன் வாழ்க்கையில் ஏதோ பாவம் இருக்குது, உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சத்துருடைய தடை இருக்குது, நீ ஏசப்பாட்ட வா என்று எத்தனை நாள் சொல்லாமலே உங்க மனசாட்சியை அடக்கி கொண்டு போவீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதுக்கு என் மேல வந்தார்? அவன் சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. அல்லேலூயா. அவன் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அவன் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினதனுடைய நோக்கம் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. 5000 ரூபாய் காசு கொடுக்க முடியாது, 50,000 ரூபாய் கொடுக்க முடியாது, ஆனா இயேசுவை உன்னால கொடுக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க மாமா. இயேசுவை உன்னால அவன் ஈஸியா கொடுக்க முடியும். அல்லேலூயா. இந்த இயேசுவை அவன் மற்றவர்களுக்கு உன்னால கொடுக்க முடியும். அவன் நானே ஸ்தோத்திரா, கட்டுகளும் பாவங்களும் உனக்கு இருக்கு, அவன் சத்துருடைய தடை இருக்குன்னு ஆண்டவர் சொல்லி அதையெல்லாம் உடைச்சு ஜெபம் பண்ணுவேன் என்றால் அவன் மற்றவர்களுக்கு இன்னும் அதிகமா ஏன் இருக்காது? அல்லேலூயா. உன் குடும்பத்தில் ஏன் ஆசீர்வாதங்களை சத்துரு தடை செய்ய முடியாது? அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆகவே இந்த உலகத்துல அநேக பிள்ளைகள் தரித்திரத்தில் இருப்பது, ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பது அவன் சத்துருடைய திட்டம். அவன் அவங்கள ஏசப்பாட நீங்க கூட்டிட்டு வரணும். சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. இயேசுவை பிதா இந்த உலகத்துக்கு அனுப்பியதனுடைய நோக்கம் அவன் சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு ஊர்க்காரன் கூப்பிடுறாங்க, எங்க ஊருக்கு வாங்க. ஆமென். ஆண்டவர் ஊருக்கு சீஷர்களோடு பயணம் பண்ணிக்கி இருக்கிறார். ஒரு ஊர்க்காரர் கேட்கிறாங்க, எங்க ஊருக்கு வாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், மற்ற ஊர்களிலும் நான்
பிரசங்கம் பண்ண வேண்டியதாதலால் வெளிச்சம் இருக்கு வர நான் ஊழியத்தை செய்து முடிக்கணும். ஒரு இருள் வரப்போகிறது, யாரும் ஊழியம் செய்ய முடியாத ஒரு இருள் வரப்போகிறது. அப்போ யாரும் ஊழியம் செய்ய முடியாது. இது ஒரு வெளிச்சத்தின் காலம். அல்லேலூயா. இன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எத்தனையோ ஊழியக்காரங்க மனைவி பிள்ளைகளோடு செயலில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அறிவித்ததுக்காக நம்முடைய தேசத்தில் ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இந்த இயேசுவை ஈஸியா மற்றவர்களுக்கு உன்னால் கொடுக்க முடியும். 50,000 ரூபாய் கொடுக்க முடியாது. இயேசுவோடு மற்றவர்களுக்கு நீ கொடு. சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும். இன்னைக்கு நிறைய பேர் இருதயங்களை ஈஸியா நொறுக்கிறாங்க. அல்லேலூயா. ஈஸியா இருதயங்களை நொறுக்கிறாங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது என் கண்ணுக்குள்ள ஒரு காட்சி வருது. ஒரு கை அவங்க மேல அமருது. அல்லேலூயா. திரும்பவும் கண்ணை திறந்து பார்க்குறேன். யாராவது கையை வச்சிருக்காங்கன்னா கை இல்லை. கண்ணை மூடுனா அவங்க தோல் மேல ஒரு கை இருக்குது. அல்லேலூயா. ஜெபம் முடிச்சுட்டு சொன்னேன், கர்த்தர் உங்களை தேற்றுவார்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். கடவுள் நமக்கு ரொம்ப தூரத்துலலாம் இல்லை. கடவுள் நம்ம ரொம்ப பக்கத்தில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். என்னடா நான் சொல்லுகிற அந்த குடும்பம் நொறுங்கி கிடக்குறாங்க. அல்லேலூயா. நொறுங்கி கிடக்குறாங்க அந்த குடும்பம். அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஒரு கையை அவங்க மேலே அமருது என் கண்ணுக்குள்ளே தெரியுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னால் நான் சொல்ல முடியும், உறுதியாக நான் ஒரு தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. நான் உறுதியாக சொல்ல முடியும், நான் ஒரு தேவனுடைய மனுஷன். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று 100க்கு 100 சொல்ல முடியும். ஆமென். என் பக்கத்தில் அவர் என்னோடு இருந்து என்னை நடத்துகிறார் என்று என்னால் சொல்ல முடியும். நான் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்றேன்னு என்னால் சொல்ல முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நம்மை ஆண்டவர் எதுக்காக அபிஷேகம் பண்ணினாராம்? இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆமென் காயங்கட்டுதலை. அதுதான் நம்மளுடைய வேலை. இருதயத்தை நொறுக்கிறதல்ல, வேதனைப்படுத்துகிறதல்ல, சங்கடப்படுத்தி அனுப்புதல்ல. அவன் ஆண்டவர் நம்ம மேல வைத்த அபிஷேகம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை காயங்கட்ட. ஆமென். அதுக்கு தான் அந்த அபிஷேகம். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நிறைய பேர் ஆமென் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க. ஏன்? இந்த உலகத்தில் நிறைய பேர் இருதயத்தை வேதனைப்படுத்துகிறவங்க தான் இருக்கிறாங்க. அதனால தான் இருதயத்தில் மாரடைப்பு மரிச்சு போகிறாங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்த உடனே மற்றவங்க சிரிப்பாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னை பார்த்தா எல்லாருமே சிரிப்பாங்க, மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். என்னோட ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு ஃபோன் போட்டு நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஆள்கிட்ட ஃபோன் போடவே என் இருதயம் பயமாக இருக்கு. ஏன்? ஆமென். அவர் பேரை நினைச்சாவே எனக்கு பயமாக இருக்குது. அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க ஒரு காரியத்தை, ஆனால் அவர் பேரை நினைச்சாவே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்? ஸ்தோத்திரம். அவ்வளோ மோசமான ஒரு ஆள். உங்க பேர் அப்படி மனசுல ஒருத்தவங்க நினைச்சா மகிழ்ச்சி வருமா? உங்க பேர் அப்படி மனசுல யாரும் நினைச்சா சந்தோஷப்படுவாங்களா? அவ்வளோ அவ்வளோ அப்படின்னு சொல்லுவாங்களா? ஓ அவங்களா, அவன் அவங்களா, அல்லேலூயா அப்படி சொல்லுவாங்களா? அவன் அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து மாரடைப்பு வந்துடாம, அவ்வளோ அவனா அந்த குடும்பமா பையன் பார்த்து மாரடைப்பு வந்துடாம, ஓ அவங்களா, அல்லேலூயா. ஸோ அவங்களா இருதய தேற்றப்படுதப்பா. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எதுக்கு? இருதயம் நொறுங்குண்டவர்களை காயங்கட்ட. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். எருசலேம் ஆலயத்தில் வேதத்தை ஒரு மனுஷன் கையிலிருந்து வாசித்துட்டு இதை மூடிட்டு, இன்றைக்கு இந்த வசனம் உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் நிறைவேறிற்று. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தவருடைய நோக்கம் இருதயத்தை உடைக்கல, இருதயத்தை காயங்கட்ட. அல்லேலூயா. இப்போ நான் ஒரு பாஸ்டரா இருக்கிறேன். உங்களை எல்லாரையும் நான் வேதனைப்படுத்திட்டே இருந்தேன்னா என் குடும்பம் அழிஞ்சிரும். உங்களை எல்லாம் நான் உடைச்சிக்கிட்டே இருக்கிறேன். அது என்னுடைய வேலையே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க.
நான் அந்த மாதிரி போகவே மாட்டேன், யாருக்கு சங்கடத்தை கொடுக்கவே மாட்டேன், யாருக்கு பிரச்சனையை கொடுக்கவே மாட்டேன். அல்லேலூயா. என்னை இந்த தீவில் யாராவது சொல்லி பாருங்க, அவர் ஒரு நல்ல ஊழியக்காரர் சொல்லுவாங்க. அல்லேலூயா, ஆமென். என்னை யாராவது எங்கேயாவது தப்பா பேசினாங்கன்னா அவங்க பொறாமையில பேசுவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. பொறாமையில ஏதாவது தூத்துவாங்க. ஒருத்தர் சொல்றாராம், இவ்வளவு பெரிய வீடு எப்படி கட்டினாரு, நண்டு கம்பெனில இருந்து கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களாம். நண்டு கம்பெனிக்காரங்க உட்காந்துருக்குறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்க காசையை கொடுக்கல, ஆனால் சொல்றாங்களாம் அவங்களுக்கு என்னப்பா நண்டு கம்பெனி இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. பொறாமையில தூத்துவாங்க. ஆமென், அல்லேலூயா. அது நம்முடைய வேலை இல்லை, மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது நம்முடைய காரியம் கிடையாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இந்த வீடு கட்டும்போது கடவுள் கரெக்டாக 3 பேரை நினைச்சேன், 3 பேர் இருதயமாக அடைச்சதான் இருந்துச்சு. கடவுள் கரெக்டாக வெளிப்படுத்தினாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆமென், ஸ்தோத்திரா. ஆக இந்த மாதிரி பொறாமையில சில பேர் தூத்துவாங்க, ஆனா நல்ல ஊழியக்காரங்க, அவர் ஒரு நல்ல ஊழியக்காரர், சாட்சியா வாழ்றார் அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. எதுக்கு அந்த அபிஷேகம், எதுக்கு ஆவியானுடைய அபிஷேகம்? இருதயத்தை காயங்கட்ட. அல்லேலூயா, என்ன போல நீங்களும் மாறணும். அல்லேலூயா, ஆமென். நான் என்னுடைய சுபாவம் மாதிரி நீங்க மாறினா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸோ அங்கிட்டு ஒரு வார்த்தை இங்கிட்டு ஒரு வார்த்தை பேசினா உனக்கு சும்மாவே வியாதி வந்துட்டே இருக்கும். உன் பிள்ளைகள் சாபத்துக்குள்ளே போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா, யாரையும் குறை சொல்லி பேசாத, யாரையும் தூத்தாத. அல்லேலூயா, புள்ளி வச்சு இக்கு வச்சு பேசாத, கள்ளம் கபடத்தோடு பேசாத. அல்லேலூயா, அப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு வியாதி உனக்குள்ளே தானாகவே உருவாகும். ஆமென். உன் பிள்ளைகள் தானாகவே சாபத்துக்குள்ளே போவாங்க. என்னை மாதிரி ஒரு கள்ளங்கடம் இல்லாமலே இரு. அல்லேலூயா, ஆமென். அது உன்னுடைய வேலை அல்ல, அந்த அதுக்குண்டு அபிஷேகம் உனக்கு கொடுக்கப்படல. அல்லேலூயா, யாரையும் இருதயத்தை உடைக்கிறதுக்காக உனக்கு அபிஷேகம் கொடுக்கப்படல. இருதயத்தை காயங்கட்டத்தான் கர்த்தருடைய அபிஷேகம். நீ வேற ஒரு அபிஷேகம் பெற்றிருந்தா நீ இருதயத்துக்கெல்லாம் உடைச்சிக்கிட்டே இருப்ப. அது வேற சாத்தானுடைய ஒரு அபிஷேகம். கடவுள் கொடுக்குற அபிஷேகம் நீ தேற்றிக்கிட்டே இருப்ப குடும்பத்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அதில் தான் ஃபாதர் பெருமாள் ஒரு பாட்டு படிக்க, தேற்றிடும் வாமே திடன். திடன் திடன் என்ன செய்வாரா? தருவாரா. அல்லேலூயா. உங்களை நினைச்ச உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய பலன் வரும். ஆமென். ஏன்? அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் உங்க மேல இருக்குது. ஆமென். சாத்தானுடைய அபிஷேகம் இருந்தா உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு கால்கையில் ஆத்தாடி இருதயம் படபடன்னு சொல்லுது. அது வேற ஒரு அபிஷேகம், சாத்தானுடைய அபிஷேகம். உன்னை பார்த்த உடனே அவங்களுக்கு திடன் வரணும். அல்லேலூயா. ஒரு தேற்றுதல் நடக்கணும். நிச்சயமா இவங்க நம்மளை தேற்றுவாங்க. அல்லேலூயா. ஆவியானவருக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேரு? தேற்றரவாளன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. தேற்றரவாளன். அல்லேலூயா. உடைக்கிறவர் அல்ல, நாசமாக்குறவர் அல்ல, தூத்துகிறவர் அல்ல, அவர் தேற்றுவார் உன்னை. ஆமென். உங்க மனசுக்குள்ள சொல்லிட்டே இருங்க, ஆவியானவரே எனக்குள்ள வாரும். அல்லேலூயா. என் குடும்பத்துக்குள்ள வாரும், என்னுடைய என் இருதயத்தில் வாரு, என்னை அபிஷேகத்தை நிரப்பி நடத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் இருதய நொறுங்குண்டவர்களை காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. ஆமென். கஷ்டத்தில் இருக்கிறவங்களை விடுவீங்க. அல்லேலூயா. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். ஆமென். ஆண்டவர் ஸ்தோத்திரா பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன்னுடைய சகோதரனை போய் ஸ்திரப்படுத்து. அப்படின்னா நீ ரட்சிக்கப்பட்டு விடுதலை ஆன பின்னாடி நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரனை போய் ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை, அந்த வசனத்தை வாசிங்க பாப்பா. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறணுமா? அனுக்கிரகம்னா என்ன சொல்லுங்க?
அனுக்கிரகம்னா என்ன? அனுக்கிரகம் சொல்றது ஒரு மலையாள வார்த்தை. அனுக்கிரகம் என்றால் ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் தான் அனுக்கிரகம். அனுக்கிரகத்தே அதிபதியே ஆனந்த கிருபா அப்படின்னு ஒரு மலையாள பாட்டு இருக்கு. என்ன சாரா தெரியுமில்ல? நான் அங்கே தான் படித்தேன் மார்த்தாண்டத்தில். நிறைய மலையாள பாட்டை அந்த பைபிள் காலேஜில் மலையாள தம்பிமார்க படிப்பாங்க. அனுக்கிரகத்தின் அதிபதி அப்படின்னா ஆசீர்வாதத்தின் அதிபதி. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கூறணுமா? யாருக்கு? யாருக்கு? சிறுமைப்பட்டவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறவும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கு ஆறுதல் செய்யவும். அதுக்கு தான் அபிஷேகம். எதுக்கு அபிஷேகம்? இந்த மாதிரி செய்வதற்கு தான் கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். ஒரு வேறு விதமாக தப்பாக நினைக்காதீங்க. அல்லேலூயா. பைபிளை கையில் வச்சிருக்கிறதுனால ஒரு இருமாப்பா நடக்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு பைபிளை கையில் தரல. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம அபிஷேகம் பண்ணினதே அனுக்கிரக வருஷத்தை போய் கூறணுமா? யார் மேல கூறணும்? அடுத்த குடும்பத்து மேல, கஷ்டப்படுற குடும்பத்து மேல. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டை நீங்க முதலாவது சபியுங்கள். என்ன சொல்லுது? ஆசீர்வதியுங்கள், வாழ்த்துங்கள். அதுக்கு தான் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் நம்ம மேல. எத்தனை பேர் அதை செய்யறீங்க? ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீடை நீங்க வாழ்த்துங்கள், அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்க. அதுக்கு தான் அபிஷேகம். அல்லேலூயா. அதுக்கு தான் அபிஷேகம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அனுக்கிரகத்தை கூறணுமா? எத்தனை பேர் உங்க இன்னைக்கு ஆராதனையில் வந்துட்டு ஒருத்தவங்களை பார்த்து கர்த்தர் உங்களை இந்த வருஷம் ஆசீர்வதிக்க போறான்னு சொல்லுவீங்க? ஆமென். வாயில ஆமென் அறிக்கை பண்ணுங்க மற்றவங்களுக்கு. அல்லேலூயா. ஆமென். வாயில நீங்க அறிக்கை பண்ணுங்க. அனுக்கிரகத்தின் வருஷத்தை கூறுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சும்மா அபிஷேகம் பெற்றதுன்னா சும்மா கிடையாது. உங்க மேல பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தா இந்த ஒருத்தவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த வாரத்துல ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க விட சொல்லிட்டு போயிருங்க, ஆனா தானா நடக்கும். அல்லேலூயா. ஏன்? உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது. இந்த வாரம் ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க அப்படி சொல்லுங்க. நீங்க உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா. அனுக்கிரகத்தின் வருஷத்தை கூறணுமா? ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் கூறுவீங்க? சொல்லணும். 2025 கூறுங்க பாப்பா. அதுக்கு அடுத்து கூறுங்க. ஆசீர்வாதமான ஒரு ஆண்டு கூறணும். ஆமென். அல்லேலூயா. மீன் வாங்குறீங்களோ மீன் சொல்லி கூறுறாங்க இல்லையா? அது மாதிரி நீங்க கூறுங்க. சொல்லுங்க பாப்பா. கூறுங்க பாப்பா. 2025 ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருஷம். என்னெல்லாம் உங்களுக்கு தேவை அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. இந்த வருஷம் ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு தரப்போகிறார். சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க பாப்பா. இந்த 2025 ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருஷம். ஒரு ஆசீர்வாதமான வருஷம். அல்லேலூயா. அனுக்கிரகத்தை கூறுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயேசு சொன்னார் என்னிடத்திலே விசுவாசமா இருங்க, தேவனிடத்திலும் விசுவாசமா இருங்க. அல்லேலூயா. அவர் மேல நம்ம விசுவாசமா இருக்கணும். அல்லேலூயா. இங்கே ஒரு வசனம் போட்டிருக்குது. என்ன வசனம்? அதை பின்தொடர், சகலத்தையும் நீ பிடித்துக் கொள்ளுவாய். அல்லேலூயா. ஆமென். அதை நீ சகலத்தையும் பிடித்துக் கொள்ளுவாய். தொடர்ந்து போ யுத்தத்துக்கு. அல்லேலூயா. அதை நீ பிடிச்சு கொள்ள போகிற. அல்லேலூயா. எத்தனை பேர் வலது கையை உயர்த்தி சொல்லுவீங்க, இன்னும் இந்த வருஷம் நான் பிடிச்சிருவேன், சகலத்தையும் சொல்லுங்க, சகலத்தையும் பிடித்து கொள்ளுவேன், சகலத்தையும் திருப்புவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே எஸ்ஏ 61:2 சொல்லுகிறது, அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும். நீதி சரிக்கட்டுவார்னு கூறணுமா? கூறுவீங்களா? இப்ப நீதியை சரிக்கட்டும் சொன்னா ஸ்தோத்திரம். ஆமென். உனக்கு அநீதி செஞ்சவங்களுக்கு விரோதமா
நீதியை சரி கட்டுவார். யாரையும் துன்பப்படுத்தணும்னு நினைக்க வேணாம், எனக்கு கர்த்தர் நீதி செய்வார். அல்லேலூயா, ஆமென். எனக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். நீதியை சரி கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். 3ஆம் வசனத்தை வாசிங்க பாப்பா. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். பாருங்க, சியோன் என்றால் சபை. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். சாம்பல், சிங்காரம். அல்லேலூயா. கௌரிங்கி, தங்கம். அல்லேலூயா. அப்புறம் கௌரிங்கி, வைரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, அல்லேலூயா, சிங்காரத்தையும். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். பாருங்க, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். யாரு கொடுக்கணுமா? கர்த்தர் கொடுப்பாரா? அபிஷேகம் பெற்ற மனுஷன் கொடுப்பானா? அபிஷேகம் பெற்றவன் கொடுப்பானா? ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு தான் என்னை அவர் அனுப்பினார். அவருக்கு வர்றதெல்லாம் நமக்கு வர்றது. அவர்தான் நமக்கு முன்னோடி. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோதரா, ஆமென். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆண்டவர் சொல்றாரு, அதுக்காகத்தான் என்னை அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்காகவே என்னை அவர் அனுப்பினார். அல்லேலூயா. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரரும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மனுஷன் அபிஷேகம் பெற்றிருந்தானா அவன் பாழாய் கிடந்த பட்டணங்களை ஆசீர்வாதமா மாற்றுவான். அவன் ரோடு போடுவான், அவன் புதுசா வீடு கட்டுவான், நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுப்பான். சில வீடுகளில் உடஞ்சிருக்கிற வீடுகளுக்கு வேலை பார்த்து கொடுப்பான், போட்ட வேலை பார்த்து கொடுப்பான், பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு உதவி செய்வான். என்னெல்லாம் செய்கிறது? அந்த அபிஷேகமே அதை செய்யும். ஒரு மனுஷன் அபிஷேகம் பெற்றிருந்தான்னா இவ்வளவு காரியத்தையும் செய்வான். அவன் மறுஜாதியார் நின்று கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறா. உங்க வீட்டில் நாங்கள் சும்மா மாடு மேய்ச்சிக்கிட்டு வரவான்னு கேட்பாங்களா? அல்லேலூயா. அவன் பண்ணையில் வந்து வேலை பார்க்க வரவான்னு கேட்பாங்களா? ஏன்? அவன் கர்த்தருடைய அபிஷேகம் அந்த மனுஷன் மேல் இருக்கிறது, அந்த குடும்பத்தின் மேல இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. அந்த அபிஷேகம் அப்படி செய்யுமா? அல்லேலூயா. தேவனிடத்தில் ஆவியின் வல்லமையை பெறணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிய போகிறோம். அவன் ஏசாயா 45 1 ஆமென் வாசிப்போம் 6 வரை. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. இந்த அதிகாரம் ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசினது. ஆமென். தெளிவா இந்த 45 அது ஏசாயா அதை எடுத்து வாசித்து பாரு, அது நீந்தான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நான் என்னுடைய ஜெபத்தில் வாசிக்கிற பைபிளில் கோரேஸ் 2 டல்லஸ் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறேன். ஒரு சத்தத்தை கேட்டு நான் இந்த அதிகாரத்தில் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் நீந்தான். அல்லேலூயா. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக. அபிஷேகம் ஒரு மனிதன் மேல வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு. அப்படின்னா ராஜாக்கள் உன்னை பார்த்து மரியாதை கொடுப்பார்கள். இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பதாக, அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படக்கூடாதுடா. யாரும் வாசல் அடைக்க கூடாது. யாருக்கு? அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. நீ போகும்போது அந்த அபிஷேகம் உனக்கு முன்னே போகும். அல்லேலூயா. ஆமென். வாசலை அடைக்காத, திறந்தே வையின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஏன்?
அபிஷேகம் பண்ணப்பட்ட என் மகன் வர்றா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமென். இந்த அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து, யார? அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேச பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதா. அவனை பார்ப்பாரா, அவன் வலது கையை பிடிப்பாரா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் ஆமென் ஒரு அபிஷேகத்தை நம்ம மேல வச்சிருந்தா, அல்லேலூயா, ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, வாசல்லாம் யாரும் அடைக்க மாட்டா, வாசல் திறந்தே இருக்கும். ஏன்? உன் மேல ஒரு பெரிய அபிஷேகம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், அவன் வலது கையை பிடித்து கொண்டே. எத்தனை பேருக்கு இந்த வசனத்தை பார்த்து சந்தோஷமா இருக்கு? கர்த்தர் என் வலது கையை பிடிச்சிருக்கிறார். ஆமென். அடிக்கடி சில பேர் எப்படி நினைப்பாங்கன்னா, பேய் வந்து என் கையை பிடிக்குது. சில பேர் அடிக்கடி நினைக்கிறது, ஆமென், பிசாசு அங்கே நிற்கிது, ஒரு கருப்பா தெரியுது. ஏன் நீ அப்படின்னு நினைக்கிற ஆளு அங்கே ஒரு தேவதூதன் நிற்கிறான், ஏசப்பா அங்கே நிற்கிறார், ஏன் அப்படி நினைக்க மாட்டேங்கிற? ஆமென். உனக்குள்ள என்னதான் நினைப்பு அதிகமாக வருது? அவனு ஒரு கருப்பு இருக்குது, இங்கே ஒரு கருப்பு இருக்குது. அல்லேலூயா. அதைத்தான் உனக்கு நினைப்பா வருது. இப்படி நினைச்சு பாரு, அவன் ஒரு தேவ தூதன் நிற்கிறாங்கண்ணே, ஏசப்பா என் பக்கத்தில் நின்றுக்கு இருக்காரு, இப்படி நினைச்சு பாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் வலது கையை பிடித்து கொண்டே, ஆமென், அவனுக்கு முன்பதாக அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. யார் முன்னே போறது? ஏசப்பா உனக்கு முன்ன போறாரு. அல்லேலூயா. ஆமென். உன் சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை நீ கர்த்தருக்குன்னு கொடுத்துட்டு நீ ஆவியில் அபிஷேகத்தோடு என்ன தொழில் செஞ்சு பாரு, உனக்கு முன்னே ஆண்டவர் போவாரு. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு உன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை நீ கர்த்தருக்குன்னு கொடுத்துட்டு நீ அபிஷேகத்தில் நிரம்பி நீ நடந்து போ, உன்னுடைய தொழிலில் ஒரு நஷ்டத்தையும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டாரு. ஏனென்றால் உனக்கு முன்னே யார் போறது? ஆண்டவர் போகிறார். உனக்கு முன்னே போய் அவர் என்ன செய்வாராம்? கோணலானவைகளை செவ்வையாக்குவாராம். நீ அபிஷேகம் பெறாம இருந்தா, நீ ஆண்டவருக்கு நீ ஆமென் நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாம இருந்தா, அவரு உனக்கு முன்னே போக மாட்டாரு. உனக்கு முன்னே நிறைய கோணலானதெல்லாம் தெரியும். அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. எத்தனை பேர் கர்த்தரை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க? கையை தூக்காமீங்க பாப்பா. கர்த்தரை அறியணும், கர்த்தர் தெய்வம்னு அறியணும், அவர் குணத்தை அறியணும். அல்லேலூயா. ஆகாப்பு ராஜா அவன் மனைவி ஏசபேல் கர்த்தரை விட்டு விலகி போயிட்டாங்க. பாகால்களை மனைவி சொல்றது மாதிரி, ஆகாப் ராஜா மனைவி சொல்றது மாதிரி பாகால்களை வணங்குறவனா போயிட்டா. அல்லேலூயா. இப்போ சீரியர் படையெடுத்து வரும்போது ஒரு தீர்க்கதரிசி சொல்றா, அவன் நீ அந்த படையை பார்த்து பயப்படாத. எத்தனை 31 ராஜா வர்றாங்க ஆகாப்புக்கு விரோதமா. சோதரா 31 ராஜாக்கள் ராணுவத்தை கூட்டிட்டு வர்றாங்க ஆகாப்பு ராஜாவுக்கு விரோதமா. அவன் சொல்றான், அந்த ராணுவத்தில் அந்த எதிரி, நான் ராணுவத்தில் உள்ள தலைவன், நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு கை மண்ணை அள்ளினோம்னா இஸ்ரவேலில் மண்ணே இல்லாமல் போயிடும் சொல்கிறான். அவ்வளோ பேர் வர்றோம். இப்போ ஒரு தீர்க்கதரிசி மேலே ஆவியானவர் இறங்கி சொல்றாரு, ஆகாப்பு ராஜாவே, அந்த ஏராளமான கூட்டத்தை கண்டு பயப்பட வேண்டாம். ஸ்தோத்திரா, இந்த யுத்தத்தை செய்கிறது நீர் அல்ல, கர்த்தர் தான் செய்ய போறார். ஏன் செய்கிறார்னா, அவர் கர்த்தரே என்று நீ அறியும்படிக்கு அவர் இந்த யுத்தத்தை செய்வாரா. நீ பாகாலத்தானே அறிஞ்சுக்கிருக்க, மனைவி சொல்றது தானே கேட்டு போற. கர்த்தரே தெய்வம் என்று நீ அறியும்படிக்கு கர்த்தரே யுத்தத்தை செய்வார். யாரு முன்னே போறதுன்னு கேட்கிற ஆகாப் ராஜா தீர்க்கதரிசிட்ட. மாகாணங்களின் அதிபதி. மாகாணங்களின் அதிபதி என்னன்னா 250 பேரா 255 பேரா? மாகாணங்களின் அதிபதி அப்படின்னா யாரு? மாவட்ட செயலாளர்கள் 250 பேர். அல்லேலூயா. ராணுவம் எத்தனை? 7000 பேர். ஆகாப் ராஜாவா இருக்கும்போது ராணுவம், இஸ்ரவேல் தேசத்து ராணுவம் 7000 பேர். ஒரு சின்ன ஆற்றி கெட மாதிரி போறானா. என் கையில் மட்டும் ஆகாப் ராஜா கிடைச்சிருந்தானா அவனை மண்டை உடைச்சிருப்பேன். ஆமென். இதுக்கு முன்ன ராணுவ வீரர்களை இஸ்ரவேல்ல எண்ணும் பொழுது
ஆமென். இஸ்ரவேலர்கள் 6 லட்சம் பேர். ஆமென். யூதேயா தேசத்துல 3 லட்சம் பேர். இப்படி என்னென்ன தேசத்துல முழு இஸ்ரவேல் தேசத்திலேயும் 7000 பேர். ஏன்? பாகால வணங்கும் பொழுது நாடு சிறுமையாகுது. ராணுவ வீரர்களுக்கு சோறு கொடுக்க முடியல. அல்லேலூயா. 7000 பேர் எல்லாரும் ஓடி போயிட்டான், எல்லாரும் செத்து போயிட்டான். அல்லேலூயா. நாடு பஞ்சத்தில் வந்துருச்சு. ஆமென். ஏன்? பாகால தேசம் வணங்குது. அல்லேலூயா. ஆனா அந்த தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தரே தெய்வம் என்று நீ அறிவதற்காக இந்த சின்ன கூட்டத்தை வச்சு 31 ராஜா வந்திருக்கிற நாமே ராணுவத்தை அடிப்பார். காரணம் என்ன? நீ கர்த்தர் தெய்வம் என்று அறிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. கர்த்தர் தான் தெய்வம்னு அறியணும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்ம மேல ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். அல்லேலூயா. அந்நிய தெய்வங்கள் தெய்வம் என்று அறியாத கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. நானும் தனி ஜெபத்தில் பண்ணுவேன். முதல்ல பிதாவாகிய தேவனை துதிப்பேன், அப்புறம் இயேசுவை துதிப்பேன், அவரை பரிசுத்த ஆவியானவரை வரவேற்பேன். ஆவியானவரை கூப்பிடாம ஜெபம் முடிக்கக்கூடாது. ஆவியானவரே என்னை அபிஷேகித்தருளோ. ஆவியானவர் எங்கேயோ ஒன்று குப்பையில் போடக்கூடாது. ஆவியானவரை சொல்லாத சபை இருக்கக்கூடாது. இயேசுவை சொல்லாத சபை இருக்கக்கூடாது. பிதாவை அறிவிக்காத சபை இருக்கக்கூடாது. அவன் பைபிள் சொல்லுகிறது, பிதாவை ஒரு சபை அறிவிக்காது, இயேசுவை ஒரு சபை அறிவிக்காது, ஆவியானவர் ஒரு சபை அறிவிக்காது. சும்மா பிரசங்க மேலோட்டமா போய்க்கிருக்கோம். அது என்ன ஆவியை பெற்ற சபை? உங்களுக்கு விளங்கலையா? கரெக்ட். அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பெற்ற சபை. கிறிஸ்துவை அறிவிக்காத சபை அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பெற்ற சபை அப்படின்னு 1 யோவான்ல எழுதியிருக்குது. அல்லேலூயா. கிறிஸ்துவை பிரசங்கிக்கணும், இயேசுவை பிரசங்கிக்கணும், அவன் பிதாவை சொல்லணும், பரிசுத்த ஆவியானவரை அறிவிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சோதர 4ஆம் வசனத்தை வாசிப்போம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். பாருங்க என்ன மாதிரி ஒரு வைராக்கியம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாதாரணமான பூட்டு இல்லை. என்ன பூட்டு? வெண்கல பூட்டு, வெண்கல கதவு. ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து. இரும்பு தான் யாருமே உடைக்கவே முடியாது. இன்னைக்கு நம்ம தங்கம்லாம் கழுத்தில் போட்டிருக்கோம்ல, தங்கம் கையில் எடுக்கவே தங்கம் சொல்லிடுது, என்னை விட்டுறா உங்க கையிலே வந்துடுறான்னு சொல்லிடுது. தெரியுமா உங்களுக்கு கதை? தங்கம், உண்மையான தங்கம் கையில் பிடிக்கவே கையில் தங்கம் வந்துடும். அதனால அதையெல்லாம் போட்டுட்டு ஊருக்குள்ள நடந்து போகாதீங்க. ஒரு கவுரிங்க போட்டுட்டு போங்க. அல்லேலூயா. தங்க நகை கடவுச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. தங்கத்தில் பித்தால சேர்த்தா தான் அது அல்லாது, அருந்து போகாது. ஒரிஜினல் தங்கத்தில் செஞ்சால் அது நடந்து போகும்போது எங்கனே விழுந்துடும். அதனால போய் ஒரிஜினல் தங்கம்னு கேட்காது. என்ன சேர்த்து கேட்கணே, கொஞ்சம் வெண்கலம் சேருங்க, கொஞ்சம் இரும்பு சேருங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் என்ன செய்யாதா? அருந்து கீழே உலாதான். அல்லேலூயா. அவன் இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். யாருக்கு கொடுப்பேன்? யாருக்கு கொடுப்பாரா? அபிஷேகம் பெற்ற நமக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்து உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை என்பதை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இந்த சத்தியத்தை நம்ம சரியா புரிஞ்சுடணும். கர்த்தர் தான் தெய்வம். நான் சொல்றேன், நானே கர்த்தர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். வேற எதையும் சேர்த்துறாதீங்க, வேற எதையும் உங்க வீட்டில் வச்சிடாதீங்க. கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. அதை நீ அறியணும். அல்லேலூயா. அதை அறிவதற்காக உனக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
முழங்கால் படியிடுமா ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya.